அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த வெயில் காலத்தில் இப்போவே போர் போட ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? எல்லா இடத்துலையும் போர் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் நிறைய விதமான விரக்தியான மனநிலை உள்ள மனிதர்களை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த போர் போடுறத பற்றி நான் ஒரு சில சின்ன சின்ன செய்திகள் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. போர் போட்டால் தண்ணி வரும், கண்டிப்பாக தண்ணி வரும்னு அப்படின்னு நம்பாதீங்க. சரிங்களா? வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டோட மண் அமைப்பு படி 60% இடத்துல போர் போட்டால் பவுடர் தான் வரும், தண்ணி வராது. அதுக்காக பயப்படக்கூடாது. இன்றைக்கி போர் போட்டோம்னா மூடி வச்சுட்டு போவாங்களா? நாளைக்கு விட்டு நாளன்னைக்கு விட்டு அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் விட்டு 4ஆவது நாள் மூடியை திறங்க. சரிங்களா? மூடியை திறங்க. 600 அடி போர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்ச் அப்படி வச்சுக்கோங்க. வாட்ச் அப்படி வச்சுட்டு ஒரு சின்ன கல், நெல்லிக்காய் சைஸ் கல், அதை எடுத்து உள்ளே போடுங்க. சரியா? 12 வரும்போது கல்லை போடுங்க. ஒரு நொடி 20 அடி. ஒரு நொடி 20 அடி. இப்போ 10ஆவது நொடியில் டம்முன்னு சத்தம் கேட்குதா? என்ன அர்த்தம்? 10 நொடி, ஒரு நொடிக்கு 20 அடினா 200ஆவது அடியில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ போர் போட்டீங்க? 600 அடி. அப்போ 400 அடிக்கு தண்ணி நிற்கிதுன்னு அர்த்தம். ஓகேயா? நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, கம்மியான தண்ணி தான் இருக்குது, நான் என்ன செய்யட்டும்? தொடர்ந்து தண்ணி வர மாதிரி போர் இருந்ததுன்னா சம்மர்ஜிபிள் நீர்மூழ்கி மோட்டார் போட்டுக்கோங்க. இல்லை இந்த பகுதி ஃபுல்லாகவே வறண்ட பகுதி, தண்ணி அப்படிலாம் தொடர்ந்து வரும்னு நம்பிக்கை இல்லை, எனக்கு மேலே குளம் இல்லை, என்னோடய மேட்டுப்பகுதியில் குளங்கள் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கம்ப்ரெசர். 600 அடினா 595ஆவது அடி வரலும் கம்ப்ரெசர் இறக்கிக்கணும். அல்லது 580 அடி வரலும் கம்ப்ரெசர் இறக்கணும். வரக்கூடிய தண்ணியை சேமித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கோங்க. அதுக்காக வருத்தப்படக்கூடாது. நிறைய பேர் அன்றைக்கெல்லாம் அழுதப்போ நம்ம முகம் பார்த்துக்கல, ஆனால் திடீர்னு அழுகிறீங்க. அது அதை நான் எப்படி பார்ப்பேன்னா, அறியாமையில் அது நீங்கள் காசு செலவழிச்சிட்டோமே நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரை என்ன, போதும் அந்த தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியும். அதை அப்படி நினைங்க, பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது, செஞ்சுக்கலாம். சரியா? அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, போர் போடும்போது இந்த ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து பாயிண்ட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். யாரோ ஒரு ஆள் ஏதோ சொல்கிறான்னு போடக்கூடாது. அந்த ஆள் ஏற்கனவே சொல்லி போட்டு எங்கே தண்ணி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். 2வது, ஒருத்தரை நம்பக்கூடாது. ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனுஷங்களால் 300 அடி ஆழத்துக்கு தான், அதிகபட்சமாக 300 அடி வரலுன்னு தான் சொல்ல முடியும். இந்த உடம்போட சக்தியை வச்சு 300 அடி தான் சொல்ல முடியும். அதுக்கு கீழே அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க இட்டு கட்டி சொல்கிறாங்க, அவங்களோட அனுபவத்தை வச்சு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 300 அடி வரலும் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தப்பாக தான் இருக்கும். அப்போ தப்பாக இருக்குன்னா அவங்களுடைய பல கணக்கு வழக்குகள், பின்னாடி குளம் இருக்குது, இங்கே கிணறு இருக்குது, இங்கே கிணறு இருக்குது, இந்த மண் இப்படி இருக்குது, இங்கே மழை பெய்கிற இடம் அப்படின்னு பல விஷயத்தை மனசில் வச்சு நீங்கள் 600 அடி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு ஒருத்தரை நம்பக்கூடாது, இன்னொருத்தரையும் வச்சு பார்க்கணும். 2 பேரும் ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்குன்னா யார் அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க, இந்த இடத்துல போடுங்க, இது கண்டிப்பாக வருங்க அப்படின்னு அந்த அடித்து பேசுகிறக்கூடிய மனநிலை இருக்கு. அப்படி சொல்கிற இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை என்னால் முடியும்னா இன்னும் ஒரு தடவை இந்த மெர்கர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வேளாண்மை பொறியியல் துறையில் வச்சுருப்பாங்க, கம்பி கட்டி பாயிண்ட்டு பார்க்குறது. அதுவுமே ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு 750-800 அடி வரலும் கரெக்டாக இருக்கும். அப்போ கையிலையும் பார்த்துக்குறோம், இதுவும் பார்த்துக்குறோம். இதோட மொத்த செலவு என்னவாக இருக்கலாம்? ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000, 3 முறையும் சேர்த்து. அப்படி பார்த்துட்டு ஒன்றை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் போர் போடணும். அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. தண்ணி இல்லைனாலும் இருக்கக்கூடிய தண்ணியை முறைப்பாசனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதனால் தைரியமாக இருங்க. எதுவும் சந்தேகம்னா கீழே இருக்க நம்பரில் கேளுங்க, பேசுவோம். மீண்டும் சந்திப்போம்.